நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் இடியாப்ப மாவு வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த இடியாப்ப மாவில் புட்டு, கொழுக்கட்டை எல்லாமும் செய்யலாம். இந்த இடியாப்ப மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது, நல்லா அருமையாக இருக்கும். இந்த இடியாப்ப மாவு செய்கிறதுக்கு நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 கிலோ இருக்கும். எடுத்து 2 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு இது ஒரு காட்டன் துணியில் போட்டு உலர வச்சுருக்கேன். வெயிலில் போடக்கூடாது, நிழல்லே போட்டு கொஞ்சம் உலர்ந்த பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை ஈர அரிசியை அரைக்கிற மிஷினில் கூட நம்ம அரைச்சின்னு வரலாம். நிறையா இருந்தால் அந்த மாதிரி அரைச்சின்னு வரலாம். இது கொஞ்சமாக இருக்கிறதால நான் வீட்டிலேயே அரைச்சிக்கினேன். இந்த மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு ஜல்லடையில் போட்டு சலிச்சிக்கலாம். ஜலிச்சு எடுத்த குருணையை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து ஜலிச்சாக்கா நமக்கு ஃபுல்லாகவே மாவாயிடும். ஆனால் அந்த குருணையை நான் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறதில்ல. அதை நான் வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்க போகிறேன். அதில் உப்புமாவு, நீர் உருண்டெல்லாம் செய்யலாம். அதனால் அந்த மறுபடியும் நம்ம அரைக்காமல் நான் வெயிலில் காய வைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ அந்த பச்சை அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து ஜலிச்சாச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடேறின பிறகு நம்ம துணியை போட்டு அதில் மாவெல்லாம் எடுத்து வச்சு ஆவி காட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நிறையா வச்சு நான் ஆவி காட்டுறேன். அதனால் நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வேகணும். மேலே வரைக்கும் நல்லா வெந்து வரணுன்றதுக்காக நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நான் 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இது பார்த்தாக்கா நல்லா வெந்து வந்திருக்கு. இது மாதிரி கையில் எடுத்து பார்த்தா மாவு நல்லா உருண்டு வரணும். அப்படி உருண்டு வந்தால் தான் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம ஆவி காட்டின மாவு உருண்டையாக இருக்கும். அது சூடாக இருக்கும்போது ஒரு கரண்டியால் நல்லா உடச்சி விட்டு ஆற வச்சுக்கலாம். நம்ம ஃபேன் காற்றுலேயே இதை ஆற வச்சுக்கலாம். வெயிலெலாம் ஆற வைக்கக்கூடாது. இது மாவு ஆறுற வரைக்கும் நம்ம உடச்சி விட்டுக்கினே இருக்கலாம். உடச்சி விட்டுனே இருந்தாக்கா தான் நம்ம கட்டிகள் இல்லாமல் இருக்கும். நம்ம மறுபடியும் ஜலிக்கணும். மறுபடியும் ஜலிக்கும்போது பெரிய பெரிய கட்டிகளாக வரும். நம்ம மறுபடியும் அதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதனால் இந்த மாதிரி உடச்சி விட்டுனே நம்ம இருந்தாக்கா சின்ன சின்ன கட்டிகள் தான் இருக்கும். நம்ம மறுபடியும் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் மாவு தான் இருக்கும். அதனால் நம்ம இதை மாவு ஆறுற வரைக்கும் உடச்சி விட்டுனே இருந்து மாவு ஆறின பிறகு நம்ம மறுபடியும் ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்த சின்ன சின்ன கட்டிகள் தான் இருக்கும். இப்போ பெரிய கட்டியெல்லாம் இருக்காது. அந்த அளவுக்கு நான் மாவு ஈரமாக இருக்கும்போதே உடச்சி விட்டு காய வச்சுக்கினேன். நிழலில் தான் காய வைக்கணும், வெயிலில் காய வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கட்டிகளை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது தனியாக எடுத்து வச்சு வெயிலில் காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஜலிச்சிக்கலாம். இதுவே எல்லா மாவையும் ஜலிச்சாச்சு. இந்த மாவில் இவ்வளவு தான் நமக்கு கட்டியெல்லாம் கிடச்சிருக்கு. நம்ம உடச்சி விடாமல் இருந்தாக்கா நிறைய கட்டியாக இருக்கும். அது மறுபடியும் நான் மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் உடச்சி விட்டுக்குங்க. எல்லா மாவையும் நம்ம வெயிலில் காய வச்சுக்கணும். நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். ஆவி காட்டி ஜலிச்சு எடுத்த பிறகு தான் இதை வெயிலில் காய வைக்கணும். நம்ம ஆவி காட்டின உடனே காய வைக்கக்கூடாது. இப்போ இந்த ஜலிச்சு எடுத்த இடியாப்ப மாவை 3 தட்டில் கொட்டி காய வச்சுட்டேன். நம்ம கெட்டியாக இருந்த மாவையும் வெயிலில் காய வச்சுருக்கேன். அது காஞ்ச பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம். அரிசியை அரைச்சி ஜலிச்சு எடுத்த குருணையும் வெயிலில் காய வச்சுருக்கேன். இதில் உப்புமாவு செய்யலாம், நீர் உருண்டை செய்யலாம், கொழுக்கட்டையும் செய்யலாம். நல்லா அருமையாக இருக்கும். ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு போய் ஆற வச்சு அதுக்கப்புறம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வெயிலேருந்து எடுத்தாந்து உடனே ஸ்டோர் பண்ணி வச்சாக்கா மூடி போட்டு மூடி வச்சாக்கா அந்த சூட்டில் மாவு வீணாயிடும். அதனால் ஆற வச்சு மூடி வச்சுக்கோங்க. இந்த குருணையை நம்ம ரவை உப்புமாவு சாப்பிட பிடிக்காதவங்க இதில் உப்புமாவை செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்த வீடியோ நான் இந்த குருணையில் உப்புமாவை செஞ்சு காட்டுறேன், தவறாமல் பாருங்கள். ஒரு முறை நாம் கொஞ்சம் மெனக்கிட்டு இந்த வேலையை நம்ம செஞ்சாக்கா நமக்கு அருமையான இடியாப்ப மாவு, உப்புமாவு, குருணை எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்த, அதாவது ஆவி காட்டின பிறகு ஜலிச்சு எடுத்த குருணை இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாக்கா நல்லா நைஸாக ஆகிடும். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்ச உடனே நல்லா நைஸாகிடும். இது அப்படியே நம்ம இடியாப்ப மாவில் போட்டு கலந்து விட்டுடலாம். இடியாப்ப மாவு நம்ம பிசையும் போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டு சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு நம்ம இடியாப்பம் புழிய வேண்டியது தான். ரொம்பவும் ஈஸியாக நமக்கு புழியறதுக்கு வரும்.
மாவுலேயே புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா அருமையாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மாவு வந்து சில சமயம் நம்ம இடியாப்பம் புழியும்போது புழியறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஆவி காட்டி காய வச்சு எடுத்து வச்ச மாவை புழியும்போது ரொம்பவும் சரசரன்னு நமக்கு புழிய வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.